தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி பாட்டி சமையலில் சண்டே ஸ்பெஷலாக வந்து நம்ம ஒரு அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த சாமானெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். தேங்காய் வந்து எடுத்துட்டு அப்புறமா மற்ற சாமானங்களை எடுக்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம இப்போ ட்ரையாக வந்து வறுக்கிற பொருளெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன். ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டுக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், வரமல்லி. பாருங்க, ஒரு 2 கை சேர்த்துனோம்னா சரியாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ரையாக வறுத்துக்கலாம். ரொட்டீனாக நம்ம செய்கிறதே செஞ்சோம்னா வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த காலத்தில் செய்கிற மாதிரியாக இதுதான் வந்து அவங்க வந்து ஒரு அரைச்சி விட்ட குழம்பு அப்படின்னாலே வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் சிக்கன் குழம்பு. செட்டிநாடு சைட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இதான் வந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வந்து இதில் ஒரு 10-12 மிளகாய் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாயோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயும் வந்துட்டு நம்ம இந்த ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 4 பெரிய வெங்காயம் இப்படி நீல வாக்கில் ரஃபாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்து வணக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு முழு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம வந்து லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லெக் பீஸ் ஃப்ரைக்கு வந்து இப்போ மேரினேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுங்கிறத இப்போ காமிக்கிறேன். டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளார இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நீல வாக்கில் நறுக்கினது சேர்த்துருக்கோம். இதில் 1/2 மூடி தேங்காய் அந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து சும்மா லைட்டாக சூடானால் போதும். இது சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது கடாயில் வந்து நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து லெக் பீஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லெக் பீஸ் நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவிக்கு என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. எண்ணெய் காஞ்ச பின்னாடி இதில் வந்து 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். ஒரு சிட்டிகை உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கான அளவு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மூடி. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து மசாலா பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் வேகிற வரைக்கும். நான் பக்கத்துலேயே குக்கரில் சாதமும் வச்சுருக்கேன். இனி அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிருச்சு. வெந்த பின்னாடி இறக்கிற வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து லெக் பீஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைகளுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். அப்புறம் சிக்கன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.